ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல கொண்டக்கடலையை பயன்படுத்தி ஒரு சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டியான குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் மட்டும் நல்லா பூக்க வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலை இந்த அளவுக்கு நல்லா பூ போல் வெந்திருக்கணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நல்லா வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் சொல்லக்கூடிய அந்த சோள மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முதல்ல சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. கொண்டக்கடலையில் ஃபுல்லாக அழகாக அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒட்டி வர்ற அளவுக்கு மறுபடியும் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. இதை இப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எடுத்தோடனே கலந்து விடாமல் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. இப்போ எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா அழகாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் செவந்து வராது. ஓரளவுக்கு லைட்டாக வெள்ளையாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பதத்துக்கு வரும்போது எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது இப்போ அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண பூண்டு 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும் அப்படின்னு கிடையாது. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள். உங்ககிட்ட குடமிளகா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆனால் சேர்க்கல. அதே மாதிரி ஆனியன் தாள், கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் ஆனியன் தாளும் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு டேஸ்டியான சில்லி சன்னா ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கலேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவே நீங்கள் லைட்டாக ஒரு செமி கிரேவியாக கூட செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா செமி கிரேவியாக இருக்கும். அதை நீங்கள் சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிட்லாம். அதுவும் இன்னும் நல்லா கலக்கலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈவினிங் நேர ஸ்நாக்ஸ் ரெசிபியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.